الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سل بني إسرائيل كم آتيناهم من آية بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءت فإن الله شديد العقاب. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. குர்ஆன் சார்ந்த ஆயத்துகள், பெருமானாருடைய ஹதீஸுகள், அவையெல்லாம் அது பயானாக அல்லது ஒரு வகுப்பாக அது சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நாம் நம்முடைய குரல்களை அமைதிப்படுத்திக் கொள்வது குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஒன்று. சங்கைக்குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய கிருபையால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் குர்ஆன் சார்ந்த ஒரு சேவை, ஒரு அமல், ஒரு இபாதத், அதை கேட்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இதே போல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரங்களும் தொடர்படியாக குர்ஆனுடைய ஆயத்துகள், அதனுடைய விளக்கங்கள், குர்ஆன் நம்மிடத்திலே பேசக்கூடிய உபதேசங்களோடு இந்த முழு குர்ஆனையும் படித்து விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சங்கைக்குறித்தான அல்லாஹின் நடிகார்களே, குர்ஆன் என்பது அது எவ்வளோ பிரம்மாண்டமான பொக்கிஷம் என்று சொன்னால், இதற்கு முன்பாக எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத அத்துணை விதமான எல்லாம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் எந்தெந்த பாதைகளை கடப்பானோ அத்துணை பாதைகளுக்கும் தேவையான விஷயங்களையும் அவனுக்கு தேவையான தீர்வுகளையும் உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் குர்ஆன். குர்ஆனை பற்றி குர்ஆனை பேசுகிறது. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى. இது ஒரு நேர்வழி. இதை யார் நேர்வழி பெற ஆசைப்படுகிறார்களோ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறானோ அவர்கள்தான் தொட முடியும். இதை எல்லாரும் எடுப்பது, படிப்பது சாத்தியமல்ல. குர்ஆன் எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்றால், குர்ஆனை பார்ப்பதற்கு, தொடுவதற்கு, படிப்பதற்கு, விளங்குவதற்கு, ஏன் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு, ஒரு ஆசை ஏற்படுவதற்கும் கூட அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லா. ஏன்னா குர்ஆன் சம்பந்தமான அத்துணை விஷயங்களும் A to Z
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நசீபாக்கி தருகிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை எல்லாம் அதில் ஒருவராக ஆக்கியதனுடைய ஒரு தாக்கம் பிரதிபலன் தான் மீண்டும் அல்லாஹ் அதே ஒரு ஆசை, ஒரு தேட்டத்தோடு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இபாதத், குர்ஆன் சம்பந்தமான ஒரு விளக்கங்களை கேட்க வேண்டும் என்ற உணர்வோடு அல்லாஹ் ஒன்றிணைத்திருக்கிறான். அப்போ இந்த ஒரு குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று. ஹுதன், குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், கது ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து அழகான உபதேசம் வந்துள்ளது. உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய புக்ஸை நீங்கள் படிக்கலாம், எப்படிப்பட்ட தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம், ஆனால் குர்ஆன் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் மாதிரி உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. குர்ஆனை பயன்படுத்தி சொல்லக்கூடிய உபதேசம் அதை போல ஒன்று உலகத்தில் அதற்கு நிகராக, ஈடாக, லா ஷபீஹ லஹு வலா ஷரீக லஹு, அதற்கும் ஒப்புமையாக ஒன்றும் இல்லை, அதற்கு இணையாகவும் எதுவும் இல்லை. குர்ஆன் அப்படிப்பட்ட உபதேசம் மிக்கது. குர்ஆனில் எத்தனை இடங்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தினுடைய வார்த்தைகள் பாருங்கள். லா தஹினு வலா தஹ்ஸனு, முஃமினான ஆண்களே பெண்களே, லா தஹினு, நீங்கள் துவண்டு போகாதீங்க, வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீங்க. அடியார்களோடு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உணர்வுகளை புரிந்து பேசக்கூடிய ஒரு வேதம் உலகத்தில் எங்கே இருக்கின்றது? நீங்கள் உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய அமல்களில், உங்களுடைய உலக வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சிரமங்களை சந்திப்பீங்க. லா தஹினு, தோண்டு போயிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கை அது வாழ்வை வாழ்ந்து முடிப்பதற்காக அல்ல, ஒரு வாழ்வை உருவாக்குவதற்காக. நீங்கள் துவண்டு போயிட்டீங்கன்னா எப்போ அல்லாஹுக்கு பிடித்தமான இபாதத் செய்ய போகிறீங்க? வாழ்க்கையில் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுறீங்க. பிள்ளைகளுக்காக, கணவன்மார்களுக்காக, குடும்பத்துக்காக, உலகத்துக்காக, சொத்துக்காக, வீட்டுக்காக, எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கவலையின் காரணமாக என்னவாகும்னா, உங்களுக்கு அல்லாஹ் மீதான தொடர்பு, அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அதெல்லாம் மங்கிவிடும் அடியார்களே. அதனால் லா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க. உலக வாழ்க்கை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் அது முடியக்கூடாது. எனவே கவலையின் மூலமாக உங்கள் வாழ்வை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். வ அன்துமுல் அஅலௌன், அல்லாஹுடைய அற்புதமான வார்த்தை. அடியார்களே, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் மேன்மை மிக்கவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமினான விசுவாசிகளாக இருந்தால், உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் மீதான நம்பிக்கை வலுவாக இருந்தால், உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தியவன் இறைவன்தான், அவன்தான் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா சகல வஸ்துக்கள் மீதும், ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இந்த உணர்வு, இந்த ஈமான் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்படிப்பட்ட உபதேசம்! ஒரு வழிதவறி போகக்கூடிய அடியான பார்த்து குர்ஆன் பேசுது. யா ஐயுஹல் நாஸ், யா ஐயுஹல் இன்சான், மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு முன்னே ஏமாற்றியது எது? வாலிப வயசு வந்தவுடனே, உன்னுடைய ரத்தம் சூடாக ஆரம்பித்தவுடன், உனக்கென்று ஒரு அழகு உருவானவுடன் அல்லாஹை மறந்து விட்டாயே. அல்லாஹ் மா கர்ரக், உன்னை ஏமாற்றியது எது? ஒவ்வொரு காலங்களில் அடியான் எப்படி ஏமாற்றப்படுறான் பாருங்க. ஒவ்வொரு காலங்களில் அலங்காரங்களை கொண்டு, பணத்தை கொண்டு, பதவியை கொண்டு, படிப்பை கொண்டு, அழகான உடல் தோற்றத்தை கொண்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும், மேற்கத்திய கலாச்சாரத்தின் நடைமுறையை பின்பற்றி இவன் பூரித்து போகிறான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், இத்தனை விஷயம் வாழ்க்கையில் வந்தோடனே உன்னை மனிதனாக படைத்து, அல்லதி ஹலக ஃபஸவ்வாக ஃபஅதலக, உன்னை மனிதனாக படைத்து அழகான தோற்றம் கொடுத்து, அழகான வாழ்வை கொடுத்து, உன்னை இன்று வரையிலும் நல்ல நிலையில் வைத்திருக்கிறானே, அந்த இறைவன் சிந்தனையை உன்னை விட்டும் தூரமாக்கியது எது? எப்படி நீ இப்படி இருக்கலாம்? அல்லாஹுடைய உபதேசத்திற்குரிய வார்த்தைகள். அப்போ இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், கது ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், இது உங்கள் இறைவனுடைய உபதேசம். ஒவ்வொரு நாள் நாங்கள் காலையிலும் மாலையிலும் குர்ஆனை தொடும் பொழுது, குர்ஆனுடைய வகுப்பில் அமரும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வோடு அமரணும்னு சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் இந்த குர்ஆனை பார்த்து என்னவென்று சொல்கிறானோ அந்த உணர்வோடு அமர வேண்டும்.
இது எனக்கான வழிகாட்டி, இது எனக்கான உபதேசம். அல்லாஹ் சொல்லுவான், ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உள்ளத்தில் ஏற்படுற நோய்க்கு முதல் மருந்து குர்ஆன் தான். உடலில் ஏற்படுற நோய், நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, மாத்திரை போடுறீங்க, ஒரு தலை வலிக்குது தைலம் தேய்க்கிறீங்க, ஒரு கால் வலிக்குது மருந்து தேய்க்கிறீங்க, இது உடலுக்கான மருந்து. உள்ளத்துக்கான மருந்து, உள்ளத்தில் ஏற்படும் நோய்கள். அடடே, உள்ளத்தில் நோய் ஏற்படுமா? உள்ளத்தில் ஏற்படுற நோய் தான் மோசமான நோய். உடலில் ஏற்படுற நோயை விட உள்ளத்தில் ஏற்படுகிற நோய் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய சொர்க்க நரகத்தினுடைய பாதையை தீர்மானிக்கிறது. உள்ளத்தில் ஏற்படுற நோய். ஒருத்தர் மேலே வஞ்சகம் வந்துடுது, காழ்ப்புணர்ச்சி வந்துடுது, ஒருத்தர் மேலே பொறாமை வந்துடுது, ஒருத்தர் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு வந்துடுது. குடும்பத்தில் மாமியார் மேலே, நாத்தனார் மேலே, கொழுந்தியா மேலே, உறவுகள் மேலே, சக பெண் தோழிகளோடு வஞ்சகம், குரோதம், பொறாமை. இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, ஏதாவது இவங்களை செஞ்சு பழி வாங்கணும், இவர்களை எப்படியாவது காலை வாரி விடணும். இதெல்லாம் உள்ளத்துடைய நோய்கள். அப்புறம் என்ன, ஒரு கட்டத்தில் உள்ளத்தில் அடியார்களுக்கு பெருமை வந்துடுது. உள்ளத்தினுடைய மிகப்பெரிய நோய் பெருமை. அந்த பெருமையினால் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர் ஏளனமாக நினைக்கிறார். நான் எப்படிப்பட்ட பணக்காரன், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய தகுதி என்ன? அப்போ இதெல்லாம் என்னவாகுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உள்ளத்துடைய நோய்களாக மாறுது. அதனால் ஹதீஸுகளில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தையை கவனிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சரியாகிவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் செயல்களும் சரியாயிரும். அது சரியாகலை, உடலில் வேறு எதுவுமே சரியானதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தக்பீர் கட்டுறாரு, ரொம்ப பணிவாக கைகால்களை ஓர்மப்படுத்தி உது செய்து அல்லாஹ்க்கு முன்னால் பார்வையை தாழ்த்தி அவ்வளோ பணிவாக தொழுகிறாரு. ஆனால் உள்ள முழுக்க முழுக்க பார்த்தால் முகஸ்துதி, புகழுக்காக செய்கிறாரு. அவர் செய்கிற நன்மையில் அல்லாஹுடைய பொருத்தம் என்ற உணர்வு இல்லை. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்கிற என்ற உணர்வு இல்லை. யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்துவதற்காக, யாரிடத்திலேயோ புகழ் தேடுவதற்காக, யாரோ தன்னை பெரிய ஆபித், வணக்கசாலி, தர்மத்தை கொடுக்கக்கூடியவர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வார். ஏனால் இது உள்ளத்துடைய மிகப்பெரிய நோய். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர். அடியார் பெருமக்களே, இத்தனை நோய்களுக்கான முதல் நிவாரணம் எங்கு ஆரம்பிக்குது என்று சொன்னால், இந்த குர்ஆன் மூலமாகத்தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் காலையில் மாலையில் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், குர்ஆனினுடைய அந்த மொழிபெயர்ப்பை படிக்க ஆரம்பித்தால், இந்த குர்ஆனை விளங்க ஆரம்பித்தால், இந்த குர்ஆனை நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த நியத்துகளை மேற்கொண்டால், இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவன்மார்களுக்கு, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தால், முதலாவதாக உங்கள் உள்ளத்தினுடைய நோய்களை அல்லாஹ் சரி செய்கிறான். சங்கை கொடுத்தான் அல்லாஹ் என்னுடையார்களே. எனவே இந்த ஒரு குர்ஆன் நமக்கு நிவாரணி. அப்போ இந்த குர்ஆனுடைய சபையில் அமரும் பொழுது இது நமக்கு வழிகாட்டி, நமக்கான உபதேசம், நமக்கான நிவாரணி என்ற உணர்வுகளோடு அமர வேண்டும். வரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இது முஃமினான அடியார்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை தேடித்தரக்கூடிய ஒன்று. சங்கை குறித்தான அல்லாஹின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் உலக வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எத்தனை கோடி நன்மைகளை செய்தாலும், அழுத்தமாக மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடி நன்மைகளை வாழ்வில் செய்திருந்தாலும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய அருள் பார்வை நம்ம மீது இருந்தால் மட்டுமே நாம் சஆதத்தி, நர்பாக்கியத்தின் எல்லையான சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கல, அல்லாஹுடைய அருள் பார்வை கிடைக்கல,
அல்லாஹுடைய இரக்கத்தினுடைய பார்வை இந்த மனிதனின் மீது விழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் சென்று சேரக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். அப்போ அதனால் ஒரு அடியானுக்கு நன்மைக்கு மேலே என்ன தேவைன்னா அல்லாஹுடைய அருள் தேவை, அல்லாஹுடைய இரக்க பார்வை தேவை, அல்லாஹுடைய கோபத்தை விட்டு முழுமையாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அது அல்லாஹ் எங்கே கொடுக்குறான் அப்படின்னா ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அடியானை உன் வாழ்வில் நீ குர்ஆனோடு கழித்தால், குர்ஆனை ஓதுகிறாய், மனனம் செய்கிறாய், குர்ஆனை படிக்கிறாய், விளங்குகிறாய் என்று இருக்குமையினால் உன்னுடைய வாழ்வு அல்லாஹுடைய ரஹ்மத்தோடு முடிகின்றது. சங்கைக்குறுத்தான அல்லாஹ்வினுடையார்களே, எனவே இந்த குர்ஆனுடைய பண்புகள், இந்த குர்ஆன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இது மாதிரியான பண்புகளை யோசித்து நாங்கள் இந்த வகுப்புகளிலே புனிதமான நேரங்களிலே நாம் அமருவோமையினால் அந்த அமரக்கூடிய நேரம் ஒரு 40 நிமிடமாக இருந்தாலுமே கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, எல்லாருமா கூப்பிட்டாங்க, ஏதோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்மளும் போய் உட்காந்துட்டு வரலாம், அல்லது போனால் அங்கேவாத டைம் சரியாக நிறைவேறும், அல்ல அங்கே போனால் ஒரு டீ குடிச்சிட்டு பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம், அப்படிப்பட்ட உணர்வுகளில் யாரும் இல்லை மாஷா அல்லாஹ். இருந்தாலும் சொல்கிறோம், இது மாதிரியான எண்ணங்களோடு வருவோமையினால் இந்த வகுப்பின் மூலமாக, இந்த நேரத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்காது. குர்ஆனை நான் மேறு சொன்ன இந்த பண்புகளை எல்லாம் யோசித்த வண்ணமாக வர வேண்டும். இந்த பண்புகளை எல்லாம் மனதிலே ஆர்ப்பரித்து கொண்டு, மனதிலே போட்டு மெண்டு கொண்டு இந்த வகுப்புகளில் நாம் அமர வேண்டும். யா அல்லாஹ், இத்தனை பண்புகளையும், குர்ஆனுடைய இத்தனை பண்புகளையும் எனக்கு நசீபாக்கி தருவாயாக என்ற உணர்வோடு வருமையினால் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகள் அல்ல, ஆயத்துகளுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்கள் வாழ்வை புரட்டி போடும். பவர்ஃபுல் ரெவல்யூஷன், உலகத்தில் மிக பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஒரு புரட்சி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனின் வாழ்வில் குர்ஆன் நுழைவது, அவன் வாழ்வை புரட்டி போடுவது, இதைவிட ஒரு பவர்ஃபுல் ரெவல்யூஷன் எதுவுமே கிடையாது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வந்த நபர் கடும் கோபத்தில் வராரு. கடும் கோபத்தில் வந்த இடங்களில் குர்ஆனுடைய பிரதியை பார்க்கிறார். சூரா தாஹாவினுடைய பிரதிகளை பார்க்கிறாரு. என்னவென்று கேட்கிறாரு. அதட்டி சொல்லப்படுது, அசுத்தமான நிலையிலே குர்ஆனினுடைய பிரதிகளை தொடாதீர்கள், அது அல்லாஹுடைய வேதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய சின்ன தொடர்பு, அதனுடைய சிறிய தாக்கம், அதன் காரணமாக நபியை கொலை செய்ய வந்த நபருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பாதையை திறந்து வைக்கிறான். இதன் பவர்ஃபுல் ரெவல்யூஷன். குர்ஆன் சாதாரணமானதல்ல. நாம் தொடுறோம், அதை தூக்கிட்டு போகிறோம், சுமந்துட்டு போகிறோம், மேலே வைக்கிறோம், கீழே வைக்கிறோம். சில பேர் பார்க்குறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆனை கீழே நெஞ்சோடு சுமக்க மாட்டாங்க, அப்படி கீழே ஆட்டிகிட்டே எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை, குர்ஆனுக்கு எவ்வளோ அதிகமான ஒழுக்கம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பழகுங்கள். ஏன்? யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் அல்லாஹ் உங்கள் கண்ணுக்கு முன்பாக வைத்திருக்கிறான். அப்போ அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி வரணும்னா குர்ஆனோடு வரணும். இல்லை குர்ஆன் ஓத தெரியாது, சரியா தர்ஜுமா குர்ஆனை கொண்டு வாங்க. எந்த ஆயத்துன்னு சொல்லப்படுது அந்த ஆயத்தை எடுங்க, அதை கவனிங்க, அதை நீங்கள் படித்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஆயத்துகளில் நோட்டுகளில் குறிப்பிடுங்க, சொல்கிற விஷயங்களில் விளக்கங்களில் சில விஷயங்கள் எழுதி வையுங்க. நீங்கள் குர்ஆனுக்காக செய்கிற சின்ன சின்ன செயலுமே பெரிய இபாதத். குர்ஆனுடைய விஷயத்தை எழுதுறீங்க, இது பெரிய இபாதத், இது பெரிய வணக்கம். இது அதற்காக சிரமம் எடுத்து அதற்காக ஒரு நோட்டையும் ஒரு குர்ஆனையும் வீட்டிலேருந்து கொண்டு வரீங்க. இந்த சிரமத்துக்கும் அல்லாஹ்ட்ட பெரிய கூலி இருக்குது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வினுடையார்களே. எனவே இந்த உணர்வுகளோடு நாம் பயணிப்போமையானால் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில், நம்மை அக்கம் பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரினுடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பெருமானாருடைய காலத்தில், பெருமானாருடைய இறப்பிற்கு பிறகு இஸ்லாத் ஏற்க வரக்கூடிய மனிதர்கள் கேட்பார்களாம், மதீனாவிலே வந்து குர்ஆன் பெருமானாருக்கு இறங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது, அந்த குர்ஆன் எங்கே? அந்த குர்ஆனை காட்டுங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்வோம்? சவுதி குர்ஆன் எடுத்து காமிச்சிடுவோம்.
நல்ல குவாலிட்டியான சில குர்ஆன்லாம் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில். அது எப்படின்னா, அது யாராவது வந்தால் எடுத்து காண்பிக்கிறதுன்னு வச்சுருப்போம். அதில் ஓத மாட்டோம். ஏன்னா ஓதனா கசங்கி போயிடும், ஓதனா அழுக்காக போயிடும், ஓதனா கிழிச்சிருவாங்க. அதனால் அது அங்கிருந்து வந்த குர்ஆன், இவர் கொடுத்த குர்ஆன்னு சொல்லி அதை அத்தர் போட்டு அதை பீரால் அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. யாராவது குர்ஆன் என்னென்னு கேட்டால் எடுத்து காமிக்கிறது, இதாங்க குர்ஆன் பாருங்கள். இதல்ல சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், குர்ஆனை பற்றி கேட்கப்பட்டால் இதோ அங்கே பாருங்கள், பெருமானாருடைய தோழர் செல்கிறார், அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பாருங்கள், அதை கவனியுங்கள், அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில்தான் குர்ஆன். இப்படி சொல்லப்படணும். நாங்கள் படிக்கிற, கேட்கிற, ஆய்வு செய்கிற, மனனம் செய்கிற ஒவ்வொரு ஆயத்துகளும் எங்கள் வாழ்க்கையில் வரணும். அந்த ஆயத்துகள் வர ஆரம்பித்து விட்டால் குர்ஆன் என்பது புத்தகத்தில் அது ஏட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, எங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் பழகிவிட்ட ஒரு விஷயம். பக்ரா ஓதிட்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. பக்ராவுடைய 2வது ஆயத்து என்ன? ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ. ஐவேளை ஃபர்லான தொழுகை பேணுதலாக தொழுவார்கள், அவர்கள் தான் முஃமின்கள். 4 வக்து 3 வக்து தொழக்கூடியவங்க அல்ல, ஏதோ ஒரு நாள் தொழக்கூடியவங்க அல்ல. அப்போ ஐவேளை ஃபர்லான தொழுகை தொழக்கூடியவன் தான் குர்ஆனினுடைய அந்த தாக்கத்தை எடுத்துக்கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறான். வயுத்தூன ஸகா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஆயத்துகள்லையும் என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ சிறுக 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 குர்ஆனில் எது சொல்லப்படுதோ அதுவே எங்கள் வாழ்க்கையாக மாறிடணும். குர்ஆனில் எது தடுக்கப்படுதோ அதை விட்டு முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே இந்த உணர்வுகளோடு நாம் இதற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், லைன் ஷக்கர்த்தும், அடியார்களே முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். லைன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் இருந்தால் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் தரக்கூடிய ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பாக்கியத்தை பெரும் மதிப்போடு ஏற்றுக்கொண்டால் ல அஸீதன்னக்கும், அல்லாஹ் அதை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். வாரத்தில் ஒரு நாள் தானே, புதன்கிழமை மதியம் போகிறோம், சாப்பிட்டுட்டு போயிட்டு வரோம், ஆனால் பெருசாக மதிப்பு இல்லை. அப்படி இல்லை. ஒரு தேட்டத்தோடு ஒரு ஆர்வத்தோடு ஒவ்வொரு வாரத்தினுடைய இந்த வகுப்பிற்காகவும் துவா செய்து அதற்காக அல்லாஹ் நன்றி செலுத்தி வருவோம். என்னால் இதே போல் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நேரங்களை அநியாயம், பெரும்பாவங்கள், குழப்பங்களில் நேரங்கள் செலவாவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இதுபோல குர்ஆன் சம்பந்தமான நேரங்களில் அதிகமான நேரத்தை கொடுக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். அஸீதன்னக்கும். எனவே இந்த உணர்வுகளோடு நாம் நம்முடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் நாம் படித்து நாம் அமல் செய்ய வேண்டும். விரைவாக குர்ஆனுடைய பகுதிகளை விரைவாக படித்து அவர் விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சரி எத்தி வைக்கக்கூடிய நல்மக்களாக இருக்க வேண்டும். சூரா பக்ராவினுடைய 211வது வசனம். இப்போ அல்லாஹ் சூரா பக்ராவில் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசுகிறான். சூரா பக்ரா என்பது எப்படிப்பட்டதுன்னா எல்லா கருத்தையும் உள்ளடக்கியது. அல்லாஹ் முஃமின்களுடைய குணங்களை பற்றி பேசினான். முனாஃபிக் என்பவன் எப்படி இருப்பான் என்று பேசினான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமான பனு இஸ்ராயில் அவர்கள் யார், அவர்கள் குணங்கள் என்ன, அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் என்ன, அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேசினான். தொழுகையை பற்றி பேசியிருக்கிறான், நோன்பை பற்றி பேசியிருக்கிறான். இதுபோல் குர்ஆன் முழுக்க இந்த சூரா பக்ரா முழுக்க எல்லா விதமான விஷயங்கள், உதாரணங்களை சொல்லி பேசியிருக்கிறான். கடந்த கால சம்பவங்களை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு முன்பாக உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ சூரா பக்ரா எப்படிப்பட்டதுன்னா எல்லா கருத்துகளையும் எல்லா விதமான பகுதிகளையும் உள்ளடக்கி ஒன்று. இப்போ 211வது வசனம் பாருங்கள். அல்லாஹ் திரும்ப என்ன செய்கிறான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் உள்ளே இழுக்கிறான். சல்பனி இஸ்ராயில், நபியே பனு இஸ்ராயிலிடத்திலே நீங்கள் கேளுங்கள்.
பனு இஸ்ராயீலுடைய மக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், கம் ஆத்தைனாகும், எத்தனையோ, கம் என்று சொன்னால் எத்தனையோ, ஆத்தைனாகும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், மின் ஆயத்தின் பையினா தெளிவான அத்தாட்சிகள் எத்தனையோ கொடுத்திருக்கிறோம். தெளிவான அத்தாட்சிகள்னா என்ன? அல்லாஹ் அவன்தான் இறைவன் என்பதற்கு எத்தனையோ தெளிவான அத்தாட்சி கொடுத்திருக்கிறோம். ஒன்று ரெண்டல்ல, எத்தனை. அல்லாஹ் அக்பர். பின்னாடி அது விளக்கத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இவ்வளோ அத்தாட்சி கொடுக்கப்பட்ட பின்னாலுமே கூட என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. ஒமையுபத்தில், யார் மாற்றுகிறாரோ, யார் புரட்டி போடுகிறாரோ எதை? நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை. அல்லாஹ் கொடுத்தது சுத்தமான வழி, அல்லாஹ் கொடுத்தது நேர்மையான வழி. அல்லாஹ் அத்தரை பூசிக்குங்கன்னா இவர் அத்தரை வேணாங்க, எனக்கு சேரு தாங்க வேணும், டிச்சு தண்ணி தாங்க வேணும், எடுத்து பூசிக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒமன் யுபத்தில் நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அருள் பாக்கியத்தை யார் புரட்டி போட்டாரோ, மாற்றி விட்டாரோ, எப்போ? மின் பஅதி மா ஜாஅத்துஹு, அவரிடத்தில் தெளிவான அல்லாஹுடைய அந்த வழிகாட்டுதல் வந்த பிறகு. நல்ல அறிவுலாம் இருக்குதுங்க அவருக்கு, ஆனால் அந்த அறிவுலாம் இருக்கும்போதே தப்பு செய்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா அறிவும் இருக்குது, அப்போ கூட அல்லாஹுடைய நிஅமத்தை அருள் பாக்கியத்தை தூக்கி போகிறார், மாற்றிடுறாரு. ஒமையுபத்தில்னா என்னென்னா அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை அதை பரிபூர்ணமாக மாற்றிடுறது, நன்மைக்கு செலவழிப்பதற்கு பகரமாக பாவமாக மாற்றிடுறது. அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான், ஈமானை கொடுத்தான், இதை தூக்கி போட்டுட்டு இவங்க குஃபுர் ஷிர்க் அதை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அல்லாஹ் பணத்தை கொடுத்தான் எதற்காக? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யத்தீம்களுக்கும் தாராளமான நற்காரியங்களுக்கு செலவு செய்வதற்காக. இதை மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்க? ஆடம்பரம், அநியாயம், கோடிகளில் கல்யாணம், லட்சங்களில் கல்யாணம், எத்தனை இஸ்ராஃபுகள், அல்லாஹ் அக்பர், எத்தனை வீண் விரயங்கள். அப்போ அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை டைரக்டாக மாற்றிட்டாங்க. வாலிப பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு சாலிஹான நல்ல திறமைகள் எல்லாம் நசீபாக்குறான். ஆனால் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் கொடுக்குற இந்த அருள் பாக்கியத்தை தீனுக்காக, தன் வாழ்க்கைக்காக, தன் திறமைக்காக அல்லாமல் கேவலம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கேவலமாக மாற்று மத நபர்களோடு, இஸ்லாத்தையும் ஈமானை மறுக்குகின்ற நபர்களோடு, கேவலம் ஒரு காதல் என்ற பெயரிலே எத்தனையோ தன்னுடைய முழு திறமையும் தீனுக்காகவும் தனக்காகவும் தராமல் அதை பாவமான அருவருப்பான காரியங்களை செய்வதற்காக மாற்றிக்கொள்கிறார். ஒமை யுபத்தில் நிஅமத்தல்லாஹ், அல்லாஹுடைய அருள் பாக்கியத்தை யார் மாற்றிவிட்டாரோ, மின் பஅதி மா ஜாஅத்துஹு, அது தெளிவாக எல்லா வழிகாட்டுதலும் வந்த பிறகு. ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் இது போன்ற நபர்களை கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான். சாதாரணமான தண்டனை இல்லை. ஒருத்தருக்கு கண் பார்வை அல்லாஹ் கொடுக்கல, அவருக்கான கேள்வி வேறு. ஆனால் ஒருத்தருக்கு அல்லாஹ் கண் பார்வை கொடுத்தான், அவருக்கான பிடி வேறு. இந்த ஆயத்தின் மூலமாக முதல் விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் பாக்கியத்தை அதிகமாக தருகிறானோ அவர்களுக்கான கேள்வியும் கடினமாக இருக்கும். அழகான பார்வை, செவிபுலன், பேசக்கூடிய தன்மை, ஒரு அழகு, பேச்சாற்றல், ஒரு எழுத்தாற்றல், ஒரு புரிதலுடைய ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவரை அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கணக்கில் கடினமாக கேட்பான். எப்பா, இந்த நபர்களுக்கெல்லாம் கொடுக்காதது உனக்கு கொடுத்தனே நான், இவர்களை பைத்தியமாக உலகத்திலே அலையவிட்ட நான் உன்னை நான் புத்திசாலியாக அலையவிட்டேனே, உன் புத்திசாலித்தனத்தை எங்கு காண்பித்தாய்? அல்லாஹ்வுக்கு முன்னால் காண்பித்தாயா, இல்லை பாவமான காரியங்களில் காண்பித்தாயா? ஒமை உபத்தில் நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை மாற்றிட்டாரு. ஆரோக்கியம் யாருடையது? அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த சொத்து. நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாவட்டத்தினுடைய தலைமை அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள்.
அங்கு சென்று அத்தனை நோயாளிகளையும் பார்த்து விட்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்பது புரிய வரும். அப்போ என்னன்னா, இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்து இவர் என்ன செய்கிறாருன்னா, பாவமான காரியங்கள், பாவம் செய்கிறது, தனிமையில் பாவம், அருவருப்பான பாவம், ஆபாசமான பாவம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன் நேரத்தை பாவத்திலே கழிக்கிறார். அப்போ இந்த ஆரோக்கியத்தை பற்றி எல்லா நாளை மறுமையில் கேட்பான், அடியானே இவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த ஆரோக்கியத்தை உனக்கு நான் கொடுத்திருந்தேனே, இதை முழுக்க மாற்றி விட்டாயே. அந்த ஆரோக்கியத்தை வைத்து நஃபிலான வணக்கங்களை செய்திருக்கலாம், குர்ஆனை ஓதிருக்கலாம், கற்றிருக்கலாம், திக்ர்களை அதிகமாக செய்திருக்கலாம், தர்மங்களை செய்திருக்கலாம், உன் மூலமாக உன் பிள்ளைகளை சாலிஹாக நல்ல பிள்ளைகளாக உருவாக்கியிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் பாவமான விஷயத்தின் பக்கம் மாற்றிவிட்டாயே. ஃபைன் அல்லாஹ் ஷதீதுல் இகாப். அடியானே, இந்த நிலையோடு நீ நாளை மறுமையில் வந்தால் உனக்கான கேள்வி கணக்கு கடுமையாக இருக்கும். இந்த ஆயத்தோட ஆரம்பத்தில் பாருங்க, முதல் வார்த்தை சல் பனி இஸ்ராயில். இஸ்ராயலுடைய மக்களிடத்தில் கேளுங்கள், இஸ்ராயலுடைய பிள்ளைகளிடத்தில் கேளுங்கள். இப்போ கேட்க முடியுமா? அவங்க வாழ்ந்த காலம் முன்னாடி மௌத்தா போனவங்களை கபரில் எழுப்பி எலும்பு கூடிட்டே கேட்க முடியும்? எலும்பு கூட இருக்காது. அப்போ இங்கே கேளுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்வதன் அர்த்தம் என்னென்னா, அந்த வரலாற்றை எடுத்து யோசித்து பாருங்கள். எவ்வளோ அருள் பாக்கியம்! அல்லாஹ் அக்பர். ஒரு பிரயாணத்தில் போனாங்க, கடுமையான வெயில். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்? மேலே மேகங்களை அவங்க கூடவே அனுப்பினான். அவங்க நின்றா மேகம் நிற்கும், அவங்க போனால் மேகம் பின்னாடி வரும். ஏன்? நிழல் கொடுப்பதற்காக அல்லாஹ் செய்து காண்பித்தான். சாப்பிட்றதுக்கு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு சொர்க்கத்திலிருந்து உணவை இறக்கினான். மண்ணு செல்வா உணவெல்லாம் இறக்கினான். ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். எத்தனை அருள் பாக்கியங்கள்! ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, திரும்ப திரும்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாகவே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக எல்லா அருள் பாக்கியத்தை கொடுத்தாலுமே கூட அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களாகவே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தார்களே, இந்த ஆயத்தில் நீங்கள் விளங்கிக்கோங்க, பனு இஸ்ராயலுடைய மக்கள் எல்லா அருள் பாக்கியத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹுவை அவர்கள் நிராகரித்து முரண்பட்டார்கள். அல்லாஹ்வை சபித்தான், அவர்கள் வாழ்வை அல்லாஹ் துண்டு துண்டாக ஆக்கினான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடிய அடியாராக இல்லை என்றால், உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அடி இதே போலத்தான் இருக்கும். ஃபைன் அல்லாஹ் ஷதீதுல் இகாப். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நியாமத்துகளில் ஒன்று வாலிபம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த வாலிபத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் மொத்த வயதுகளில் மற்ற எந்த வயதிலையுமே செய்ய முடியாத சமூகத்தின் சேவைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் அதிகமாக செய்யக்கூடிய வயசு என்னென்னா வாலிப வயசு. அல்லாஹ் கொடுத்து எதற்காக? உன்னை உலகத்தில் உருவாக்கிக்கொள். அதே போல் அல்லாஹ்விற்கு முன்பாகவும் நீ நல்லவனாக இருந்து கொள். அதே போல் சமுதாயத்திற்கு ஒன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள். இந்த மூணையுமே விட்டுறானுங்க. 15 வயசில் ஆரம்பித்து 25 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க, 15 வயசில் ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் அல்லாஹுவை, இந்த வயதில் அல்லாஹுவை முழுமையாக மறந்து விடுகிறார்கள். இந்த வாலிப வயசை முழுக்க வீணடிக்கிறார்கள். அவர்கள் வாலிபத்தை நாசமாக்குவதற்கு எல்லாம் பெற்றோர் ஏற்பாடு பண்ணி தராங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் சேர்க்கை சரியில்லை, சேர்க்கை சரியில்லாமல் பழக்க வழக்கங்கள் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால அல்லாஹுடைய ஞாபகம் இல்லை, பள்ளியுடைய தொடர்பு இல்லை, குர்ஆனை தொட்டு பல வருஷமானது, அல்லாஹுடைய பயம் இல்லை, அல்லாஹுவை பயந்து கண்ணீர் விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, போதையிலும் பெண்களின் சூழ்ச்சியிலும் ஒரு பெரிய சமுதாயம், வாலிப சமுதாயம். அப்போ என்னவாச்சுன்னா, அவங்க தங்க வாலிபத்தினுடைய அருள் பாக்கியத்தை மறந்துட்டாங்க. இது எப்படிப்பட்ட வயசு இது? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, மறந்து விட்டார்கள். இதே போல் வாலிப பெண்கள் வீடுகளில் இருக்கிறார்கள், பள்ளிக்கு செல்கிறார்கள்,
கல்லூரிக்கு செல்கிறார்கள், பள்ளி கல்லூரிக்கு நம்மை அனுப்புகிறார்களே என்ற அருள் பாக்கியத்தை உணர்ந்து நியாயமாக நேர்மையாக இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன் ஈமானை அடகு வைக்கக்கூடிய காரியங்களில் துணிச்சலோடு செயல்படுகிறார்கள். பேருந்து நிலையங்களில் நின்று பேசக்கூடியவர்கள் பெண் பிள்ளைகள், இஸ்லாமிய பெண் பிள்ளைகள். மாட்டு மத நபர்களோடு வாகனத்திலே பல்வேறுபட்ட ஊர்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் செல்லக்கூடியவர்கள், ஏதோ அவர்கள் நம்பி கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய அதே பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். இன்றைக்கி அவங்க நாசமாக்கிற எல்லா செயல், 10th முடித்தா 12th முடித்தா கையில் ஃபோனை வாங்கி கொடுத்து, அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களை ஏற்படுத்தி கொடுத்து, வாட்ஸ்அப்பில் ஏற்படுத்தி கொடுத்துன்னு சாதிக்கவா போகிறாங்க? யாருமே எந்த பெற்றோர் என்ன யோசிக்கிறதே இல்லைன்னா, இந்த செல்ஃபோன் என் பிள்ளைகளை வாழ்க்கையில் எதை உருவாக்கி தரும்? ஒரு நிமிஷம் யோசிக்கிறோமா? நம் பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா குர்ஆன் ஓதவா போகிறாங்க, இல்லை மார்க்கத்துக்காண்டி ஏதாவது சமூக பணி செய்ய போகிறாங்களா? அந்த வாட்ஸ்அப், அந்த சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு ஆபாசத்தின் உலகம், இதெல்லாம் என்னென்னா, எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ, எதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாதோ, யாருடனெல்லாம் பேசக்கூடாதோ, எல்லா வேலையும் செய்து கொள்வதற்கான அத்துணை வழிகாட்டுதல் தான் இந்த வலைதளங்கள், இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஆப்புகள். என்ன செய்கிறோம்? பொம்பளை பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்றோம். கொஞ்ச நாளுக்கு பின்னால் ஈமானும் போச்சு, பிள்ளையும் கூடவே போயிடுச்சு. சங்கி குருத்தான் அல்லாஹ்வினுடையார்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அருள்பாக்கியத்தை கொடுத்த பின்னாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் மாற்றி பயன்படுத்தினால் அந்த மாறுதலுக்கு குறித்தான தண்டனை அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும், உலகம் வேண்டும் என்று உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் ஆண்கள் தன்னுடைய பிரச்சனையும் குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்க்க முடியாத எத்தனை குடும்ப பெண்கள், இதற்கு மத்தியிலே தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் தர்பியத் எங்கே போனது? அவர்கள் வழிநடத்த வேண்டிய அந்த பொறுப்பு, அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டிய ஒழுக்கம், அவர்களிடம் உருவாக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்கே போனது? புதையுண்டு போனது. நல்ல காலேஜில் படிக்கணும்னு சொல்லி வாழைப்பிள்ளை அனுப்பி வச்சாங்க, காலேஜ் முடியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கேவலம் ஒரு அருவருப்புக்காக வேண்டி ஈமானை தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. ஒரு உயர்ந்த காலேஜில் படிக்கணும், பணம் பணம், பதவி, படிப்பு என்று ஒரு கண் காணாத இடத்திலே, நம்முடைய பார்வை இல்லாத இடத்திலே, நம்முடைய கண்டிப்பு இல்லாத இடத்திலே பிள்ளைகளை சேர்த்தார்கள். அந்த பிள்ளைகள் வருகின்ற பொழுது சான்றிதழ், டிகிரி மாத்திரம் கொண்டு வரவில்லை, போதைக்குண்டான எல்லா பொருட்களையும் உடன் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாற்றம் அல்லாஹ் கொடுத்த அருள்பாக்கியத்தை முழுக்க பாவத்திற்கு சாதகமாகவே மாற்றிவிட்டார்கள் என்றால் இதற்கு உரித்தான பாவம், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களையும் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கும் கட்டாயமாக உண்டு. ஃபைனல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹுடைய வேதனை கடுமையானது, தப்பித்து விடலாம் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். 212வது வசனம், زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا الْحَيَاةُ الدُّنْيَا وَيَسْخَرُونَ مِنَ الَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ اتَّقَوْا فَوْقَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ وَاللَّهُ يَرْزُقُ مَن يَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا, நிராகரித்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ் இறைவன் இல்லை என்று நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக தெரியும். கற்கண்டு வாயில் வச்சு நாக்கில் சுவைச்சா என்ன டேஸ்ட்டுங்க வரும்? ஒரு குலோப் ஜாம், நல்லா பெரிய பேக்கரி ஒன்று, குவாலிட்டியான பேக்கரியில் ஒரு குலோப் ஜாம் எடுத்து அப்படி நாக்கில் வச்சு கண்ணமோடு ருசிக்கிறாரு. ஏதாவது தெரியுமா? காலில் கொசு பிடிச்சா கூட தெரியாது, அவ்வளோ ரசனையாக ருசியாக இருக்கும். அல்லாஹ் அதைத்தான் வர்ணிக்கிறான் பாருங்க. இந்த அல்லாஹுவை நிராகரித்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த கஷ்டமும் இல்லை, எங்கே பார்த்தாலும் அலங்காரம், கோடியில் சொத்து, பட்டம், பதவி, குலம், கோத்திரம், எந்த பிரச்சனையும் இல்லை, சுகபோகமான இந்த உலக வாழ்க்கையே அவங்களுக்கு என்னமோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு அலங்கரித்து
காட்டி விடுவான், காட்டப்பட்டுரும். ஈமான் இல்லாத உள்ளங்கள், ஈமான் பலகீனமான உள்ளங்கள், அவர்களுக்கு இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை போல அலங்காரமாக காட்டப்படும். ஈமானுடைய உள்ளங்கள், ஈமானிலே பலமாக இருப்பவர்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பாழாக்காமல் அதை பாதுகாத்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு வேப்ப மரத்தினுடைய கசாயம், ஒரு வேப்ப மரத்தினுடைய இலையிலிருந்து எடுத்த வேப்பெண்ணெயை குடிப்பதை போல இருக்கும். ஒப்பிடவே முடியாது. என்னங்க அவரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாரு, நான் எப்படிங்க இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ தொந்தரவு பிரச்சனை? ஆம் ஆம், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சோதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஒரு நாள் ஒன்று முடிஞ்சுன்னு நினைப்பீங்க, அப்பாடா முடிஞ்சேன்னு கண்ணை மூடுவீங்க, கால் எஞ்சோடனே பிரச்சனை கூடவே பிறந்து வந்துடும். ஏதாவது ஒன்று வரும். நோய், சிரமம், நஷ்டம், பிள்ளைகளுடைய பாதிப்பு, பிள்ளைகளுடைய ஒழுக்கமின்மை, நம்முடைய பாதிப்பு, வருமானத்தில் அபிவிருத்தி இல்லாமல் போகிறது, பிரச்சனை, ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துடும். ஏன்? உலக வாழ்க்கை என்பது சோதனைகளும் சிக்கல்களும் நிறைந்த வாழ்க்கை. ஈமானுடைய வலுவான உள்ளங்களுக்கு இது நீ அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்துட்டா நீ பிரச்சனையே இல்லை. உனக்கு இந்த உலக வாழ்க்கை பார்த்தா ஜாம் ஜாம் லட்டு மாதிரி தெரியும், திருப்பதி லட்டு மாதிரி தெரியும். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்து துன்யா. எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்படும்? உதாரணமாக அலங்காரம்னு சொல்கிறீங்க, எப்படிங்க அலங்கரிக்கப்படும்? ஒரு கட்டத்தில் அலங்காரமாக தெரியும், தன்னுடைய வயதும் அழகும் அலங்காரமாக தெரியும். அவ்வளோ மேக்கப்பு. ஊரில் 4 பேர் நம்மளை பார்த்து ரசித்து நம்மளை கமெண்ட் பண்ணாதான் அன்றைக்கி நைட் தூக்கமே வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடிக்கடி நான் சொல்வது உண்டு, விருந்துகளுக்கும் விசேஷங்களுக்கும் செல்லக்கூடிய நேரத்தில் அடுத்தவர்கள் பார்வைக்கு முன்பாக நாம் அழகாக இருக்க வேண்டும். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக, அந்நிய பெண்களுக்கு முன்பாக நாம் அழகாக தெரிய வேண்டும், நாம் இன்பமாக தெரிய வேண்டும், சுவாரஸ்யமாக தெரிய வேண்டும் என்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னை அலங்கரித்து கொண்டு செல்வானேயானால் இதைவிட ஒரு அற்பமான ஒரு சிந்தனை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் கிடையாது. தனக்கு உரித்தான ஹலாலான உறவுகளுக்கு முன்பால், ஹலாலான மஹரமான ஆண்களுக்கு முன்பாக, சகோதரன், பிள்ளைகள், கணவன், தந்தை, இவர்களுக்கு முன்பாக அழகாக இருக்காத எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய ஆண்களுக்கும் அருவருப்பான எத்தனையோ இடங்களுக்கு மத்தியில் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் தரம் தாழ்ந்து போனது என்பதின் அடையாளம். அப்போ ஒரு வயசில் என்னவாகுதுன்னா, அவங்களுடைய உடம்பு அழகு அவர்களுக்கு பெருசாக தெரியுது. அதுதான் வாழ்க்கை. என்னங்க இதெல்லாம் பருதாலாம் போடணுமாங்க? நம்ம இது யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் பருதா போடலனாலே பிரச்சனை அப்படிலாம் எவ்வளோ லாஜிக்கல் பாயிண்ட் பேசுகிறாங்க பாருங்கள். நம்மளை என்ன பார்த்து ரசிக்கிறது ஆண்களுக்கு வேலையாக, வேறு வேலையே இல்லையா? ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்த்து ரசிப்பான் என்பதற்காக நான் பர்தா போடலை. ஒரு ஆண் அந்த பெண்ணை தவறாக பார்த்து விடுவான் என்பதற்காக நான் பர்தா அணியலை. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, அதற்காக நான் அணிந்திருக்கிறேன். அப்போ ஒரு கட்டத்தில் என்னவாகுதுன்னா, அந்த தோற்றம் மாறி பணத்தின் மீது ஒரு அலங்காரம். பணம் தாங்க எல்லாமே. சொல்லுவார், ஒரு வயசில் சொல்லுவார், 25 வயசுக்கு மேலே பணம் இருந்தால் எல்லாமே இருக்குங்க, பணம் தாங்க லைஃபு. அந்த பணத்துக்கு பின்னால் ஓட ஆரம்பித்து குடும்பத்தை இழந்த ஆண்களும், கணவனை இழந்த பெண்களும், பிள்ளைகளுக்கு தர்பியத் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் பணம் மட்டுமே நோக்கமாக கொண்டு பணம் 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 என்று அலங்காரமான வாழ்க்கையில் போய் என்னவாகும்னா, ஒரு கட்டத்தில் அந்த மணி இஸ் எவ்ரிதிங் என்ற அந்த தாட் எப்போ மாறும்னா, அந்த பணத்தின் மூலமாக எதுவும் இல்லை, அதன் மூலமாக நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஈமானை உயர்வு இல்லை, அது ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற காலம் வர வரைக்கும் அது அலங்காரம். ஒரு காலத்தில் பதவி. அப்போ ஒவ்வொரு சில காலங்களில் பாவங்கள் அலங்காரமாக தெரியும். உலமாக்கள் கிதாபுகள் எழுதுகிறாங்க, சில நேரங்களில் பாவங்கள், பெரும் பெரும் பாவங்கள் கூட அலங்காரமாக தெரியும். அதை செய்வதற்காக வேண்டி அவ்வளோ சந்தோஷப்படுவார்கள். அடியார்களே, இது நம்முடைய குணம் அல்ல, இது அல்லாஹ்வை நிராகரித்தவர்களின் குணம்.
எந்த தவறான செயல் நமக்கு அலங்காரமாக தெரிந்து அதை செய்வதில் நாம் சந்தோஷம் அடைகின்றோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குணம் அது ஈமான் உடையவர்களின் குணம் அல்ல. அந்த உள்ளத்தில் ஈமானுடைய ஒளி மங்கிவிட்டது. வெஸ்டர்ன் கல்ச்சர் எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் இன்னைக்கு அலங்காரம். ஃபேர்வெல் டே பார்ட்டி, ஆம்பளை பசங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்து பயணம் செய்கிறது, அந்நிய ஆண்களும் பெண்களும். காலேஜில் ஒரே கூத்து ஆட்டம், ஒரே நடனம், ஒரே பாட்டு. அந்த காட்சி பாவம் முழுக்க முழுக்க எவ்வளோ பெரிய ஹராம், ஒரு கேவலமான செயல். ஆனால் அதை இன்றைக்கி பெற்றோர்கள் கூட கண்டுகொள்கிறதே இல்லை. முன்னாடியெல்லாம் ஒரு சமுதாயம் இருந்துச்சு, இது மாதிரியான நாட்களில் டூரு போகிறதோ இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ அனுமதிக்க மாட்டாங்க. இன்றைக்கெலாம் அப்படின்னா போயிட்டு வரட்டுங்க, எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் தானே. நம்ம பிரச்சனை என்னென்னா ஷைத்தான் எங்கே ஏமாத்துறான்னா எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் தானே. கல்யாணத்தில் பார்த்தா வீடியோ இந்த கருமாந்தரை தூக்கிட்டு வந்துட்டு பொம்பளை புள்ளியோட அந்த வாயிலிருந்து ஆரம்பித்து தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் வீடியோ எடுக்கிறானுங்க. அலங்கரிக்கப்பட்ட மணமகளை கணவனை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது மார்க்க சொல்லுது. ஆனால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மணமகளை அந்த வீடியோ ஃபோட்டோவை கூட்டிகிட்டு வந்துட்டு எவ்வளோ அனாச்சாரம், அதுக்கு எவ்வளோ பதில் பேசுகிறோம். எல்லாம் ஒரு நாள் தானங்க வாழ்க்கையில். அந்த ஒரு நாள் மூலமாகத்தான் நீங்கள் யார் என்பது, அல்லாஹ்விற்கு விசுவாசமானவர்களா ஷைத்தானுக்கு விசுவாசமானவர்களா என்பதை நிரூபிக்கும் நாள். நாம் எங்கேயாவது இந்த நலுங்கு சாப்பாடையும் இந்த வளகாபை பற்றி பேசினா தான் சொல்லுவோம். ஒரு நாள் தானேங்க, 7 சோறு 17 சோறு, நலுங்கில் உட்காந்து சந்தனத்தை தடவை வெத்தலையை வை, அப்போ அந்த புள்ள வாழ்க்கை நல்லா. ஏவன் சொன்னது நல்லா வாழ்க்கை நல்லா இருக்குன்ட்டு? எவ்வளோ அனாச்சாரம். 17 18 19 வயசு வரைக்கும் அதை அடக்கத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்த ஒரு பிள்ளையை அலங்கரித்து கணவன்கிட்ட கூட முதல்ல காட்டுறதில்லை, கூட்டிகிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி நலுங்குன்ற பேரில் சொந்தங்களை கூப்பிட்றங்கிற பேரில் அவன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். சொந்தத்திலேயே தூரமாக எங்கேயோ ஒருத்தர் சொந்தக்காரனை கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற பேரில் நலுங்க வைக்கிறான். என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லாம் ஒரு நாள் தான் அங்கே போயிட்டு போதுங்க. அந்த ஒரு நாள் தான் நீ எப்படிப்பட்ட நபர் என்பதை நிரூபிக்கின்ற நாள். பெருமானாருடைய சுன்னத்துகள் இருக்கிறதா என்று நிரூபிக்கின்ற நாள். அன்றாட தொழுகையிலே உன் சுன்னத்தை பின்பற்றுகிறாய், நபிவழி என்று பேசுகிறாய், நபிவழியை நம் கொள்கை என்று பேசுகிறாய். தொழுகையில் பேசுகிற வாப்பா அதனுடைய அன்றாட வேலை அதல்ல. இது போன்ற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நீ எந்த பாதையை நீ முடிவு செய்கிறாய் அதுதான் முக்கியம். அப்போ என்ன செய்யப்பட்டது? இது மாதிரியான பாவங்கள்லாம் அலங்காரமாக காமிக்கப்படுது. அதை தவறு என்று சொல்பவர்கள் எல்லாம் முட்டாள்களாக தெரிகிறார்கள். என்னங்க எதை பார்த்தாலும் இந்த ஆலிம்சாக்கள் வேலையே கிடையாது, அதை செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு. ஜுய்யின லில்லதீன கஃபரு அல் ஹயாத்துத் துன்யா, பாவங்கள் கூட அலங்காரமாக, போதையை பயன்படுத்துவது அலங்காரம், பெருமையாக அந்நிய ஆண்களோடு பேசுவது அலங்காரம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கர்மம் சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, சொல்லாமல் கடந்து போக முடியல. எத்தனை பேர் ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஒருத்தர், பெஸ்டிங்கிற பேரில் ஒருத்தர், காதலன்ற பேரில் ஒருத்தர், அண்ணன் தம்பின்ற பேரில் ஒருத்தர், கேவலம் அத்துணையும் அந்நிய ஆண்களோடு இல்லை. அந்த மனோ இச்சை, அந்த காமத்தினுடைய இச்சையின் வெளிப்பாடு தான் இத்தனை வகையான ரிலேஷன்ஷிப் ஹராமையும் என்ன செஞ்சிட்டோம்னா அலங்காரமாக மாற்றிட்டோம். இன்றைக்கி இது மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த பொம்பளை பிள்ளையை தான் இன்றைக்கி பரிதாபமாக பார்க்குறானுங்க. என்னங்க இந்த புள்ளெல்லாம் சரிபட்டு வராது, ஒன்றும் இல்லைங்க, அப்பாவிங்க. அது அல்லாஹுவை பயந்து, ஈமானை பயந்து, அல்லாஹுடைய மறுமையின் கேள்வி கணக்கை பயந்து, அந்நிய ஆண்களின் தொடர்பில்லாமல் அருவருப்பான அந்த 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 விஷயங்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற அந்த நபர்களுக்கு கடைசியாக வைக்கப்படுகின்ற பெயர் என்ன தெரியுமா? இதுதான். சகைக்குறத்தான் அல்லாஹினுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ இந்த உலக வாழ்க்கை யாருக்கு அலங்காரமாக காமிக்கப்படும் என்றால் அல்லாஹுவை நிராகரித்த மக்கள். அதனோடு யாருக்கெல்லாம் ஈமான் அது மழுங்கட்டு போகிவிட்டதோ, ஈமானுடைய ஒளி இல்லாமல் பெயரளவிலே இஸ்லாமியனாக ஒரு முஸ்லாமிய பெயர் தாங்கியாக இருப்பார்களோ அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை அலங்காரமாக காமிக்கப்பட்டுவிடும். அந்த அலங்காரம், அந்த திரை விலகக்கூடிய நாள் எப்பொழுது கரகரா
தொண்டைக்குடி உயிர் வந்தடையுமோ அப்பொழுதுதான் தெரிய வரும் இந்த முழு உலக வாழ்க்கையும் அது மாயம், அது அலங்காரம், அது நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் எனக்கு ஆபத்தான ஒன்று என்று மௌத்துடைய நேரத்தில் தான் தெரிய வரும். அப்பொழுது தெரிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான இன்னொரு குணம் என்னன்னா, அவர்கள் முஃமினான அடியார்களை பரிகாசம் செய்வார்கள். தொழுதா பரிகாசம், காலேஜ் ஸ்கூலில் தொழ முடியல, தர்மம் செஞ்சா பரிகாசம், ஜக்காத்தை பார்த்து பரிகாசம், ஈமானி பெண்களுடைய பர்தாவை பார்த்து பரிகாசம் செய்யுங்க, தாராளமாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இது, இதோ இந்த 50-60 வருட காலங்கள் ஈமானி உள்ளங்களை பரிகாசம் செய்யுங்கள், நன்றாக செய்யுங்கள். வயஸ்ஹரூன். ஆனால் ஈமான்தாரிகள் எப்படி இருப்பாங்கன்னா, வல்லதீன தகவ், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள் இந்த பரிகாசத்தை, இந்த பழிப்பை ஒருபொழுதும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை இது அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. குல்லுமன் அலைஹா ஃபான். சூரத்துர் ரஹ்மான் நாளை வார்த்தையில் அழகா சொல்லிருச்சு, குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தின் மீது எதெல்லாம் இருக்கின்றதோ, எதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து வியந்து போகிறாயோ அத்துணையும் ஒரு நாள் சுக்குநூறாக அவையெல்லாம் அழிக்கப்படும். இது ஈமானுடைய உள்ளங்களுக்கு இருக்கிறதுனால தான் வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமah. இந்த ஈமானுடைய உள்ளங்கள் நாளைக்கு மறுமையில் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபௌகஹும், உலகத்தில் யாரெல்லாம் அவர்களை பரிகாசம் படுத்தினார்களோ அவர்களுக்கு மேலாக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். ஏங்க இன்னைக்கு நீங்கள் இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிற மக்களை கூட விட்டுருங்க, சுன்னத்தான வாழ்க்கை வாழ்கிறவங்க, ஃபர்லான தொழுகையோடு வாழ்கிறவங்க, முழு பருதாவோடு ஒழுக்கமாக வரவங்களை பார்த்து பரிகாசம் செய்கிறது முதல்ல யாருன்னா, ஈமானிய வாடை இல்லாத முஸ்லீம்கள் தான், பெயர் தாங்கி முஸ்லீம்கள் தான். உலக வாழ்க்கையில் எல்லாம் செய்யுங்கள், நாளை மறுமை வருகின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த அடியார்கள், அல்லாஹ்விற்கு உண்மையாக இருந்தவர்கள் தான் ஃபௌகஹும், எல்லா நபர்களுக்கும் மேலாக இருப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அந்த கோடான கோடி வாழ்க்கை நிறைந்த மறுமை வாழ்க்கையிலே இவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள். கடைசியாக அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான், வல்லாஹு யர்ஸுகு, அல்லாஹ் தாராளமாக ரிஸ்கை, விஸ்தீரணத்தை, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான். யாருக்கு? மையஷா, அல்லாஹ் நாடியவருக்கு கொடுக்குறான். அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும் நீ முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எவனிடத்தில் எவ்வளோ பணம் இருந்தால், அது எவ்வளவாக இருந்தால் அவன் சரியாக இருப்பான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாரிடத்திலிருந்து எதை பறிக்க வேண்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரிஸ்கு மையஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு, யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். பிகைரி ஹிசாப், எந்த விதமான கணக்கு இல்லாமல், எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, அவன் கொடுக்கிற கூலியாக இருந்தாலும், அவன் உலகத்திலே கொடுக்கின்ற பாக்கியங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எண்ணி கொடுப்பதில்லை. நாம தான் என்றவங்க. இந்த பள்ளியாசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பண்ணுற சில நேரங்களில் தொழுகிற நேரம் 8 நிமிஷம்தான். அந்த 8 நிமிஷத்துக்கு மேலே நிமிடங்கள் கூடுச்சுன்னா, என்னங்க இத்தனை நிமிஷம் தொழு வைக்கிறீங்க, 12 நிமிஷம் தொழு வைக்கிறீங்க, 8 நிமிஷம் தொழு வைப்பீங்கம்மா. அப்போ என்னென்னா மனுஷன்ட்ட ஃபுல்லாக கணக்கு, குர்ஆன் ஓதுற கணக்கு. நான் தான் 1/4 மணி நேரம் ஓதிட்டேன்ல, அப்புறம் என்னங்க கணக்கு எல்லாத்துலேயுமே. ஃபோன் நோண்டுவார் 6 மணி நேரம் 5 மணி நேரம், கணக்கே கிடையாது. குர்ஆன் ஓதுவதற்கு கணக்கு, முஸல்லாவில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு கணக்கு, திக்ர் செய்வதற்கு ஒரு கணக்கு. ஏன்னா அதெல்லாம் கம்மியாக செய்யணும். ஏன்? உன் மறுமை வாழ்க்கையை பரிபூர்ணமாக அலங்கரிக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட நேரம் கணக்கோடு செய்கிறது. அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையில் நாசமாக போகிறதுக்கான எல்லா செயலையுமே கணக்கு வழக்கு இல்லாமல் செய்கிறது. பிகைரி ஹிசாப். ஆனால் அல்லாஹ்வுடைய பண்பப்படி இல்லை. அல்லாஹ் கொடுக்கின்ற விஷயத்திலே கொடுக்க நாடிவிட்டால் எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த 2 ஆயத்துக்களை விளக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் இதே போன்று தொடர்ந்து நம்முடைய குர்ஆனுடைய மஜ்லிஸ்கள், குர்ஆனுடைய சபைகளிலே அமர்ந்து நம்மை நாம் பரிசோதித்து கொண்டு குர்ஆனுடைய இந்த ஆயாத்துகளை, இந்த ஏடுகளில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய செயல்களாக மாற்றித் தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்வினுடைய முடிவை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.